விஜய் தனியாக தான் போவாருன்ற மாதிரி தோணுது. விஜயோட கட்சியில் நிறைய பேர்கள் வந்து அதை தான் விரும்புகிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்படியே போனால் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து 2 வருஷம் 5 வருஷன்றது அரசியலில் அதிகமான ஒரு நாட்களாக பார்க்குறாங்க இளைஞர்கள். அப்போ இந்த தேர்தல் வந்து விஜய்க்கு உண்டான தேர்தல் கிடையாது. இப்போது நீங்கள் வயது ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயதாகிறது, ஸ்டாலின் ஐயாவுக்கு வயதாகிறது. அப்போ இந்த 2 தலைவர்களுக்கும் வயது அதிகமாகிவிட்டது. இப்போ இதிலேருந்து நீங்கள் வயசுக்கு கணக்கு போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 80 வயசு தாண்டிடுவாங்க. அப்போ அடுத்த கட்ட தலைவர்கள் தமிழகத்துக்குன்னு பார்க்கும்போது அந்த களத்தில் வந்து விஜய் இருப்பார், உதயநிதி ஸ்டாலின் இருப்பார், அண்ணன் சீமான் இருப்பார், ஐயா அன்புமணி இருப்பார், அப்புறம் அண்ணாமலை இருப்பார். இந்த 5 பேர் தான் நான் பார்க்குறேன். இதில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் விஜய் ஒருவேளை கூட்டணியில் வராருன்னா டிடிவி, ஓபிஎஸ்ஸு அவங்கெல்லாம் வந்து வைகோ இது போன்றவர்கள்லாம் வந்து அவங்க வந்து அந்த இதை நோக்கி போயிடுவாங்க, அந்த எக்ஸ்பைரி தளத்துக்கு போயிடுவாங்க. இப்போ வாசனெல்லாம் வந்து அவருக்கும் அந்த பீரியட் முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு களம் இருக்கும்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறதோ பாராளுமன்றமோ வாசன் ஐயா பண்ணலை. மதிமுகவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. டிஎம்டிக்கே ஒருவேளை விஜய பிரபாகர் ஜெயிச்சு அப்பா வழியில் நல்ல அரசியல் பண்ணுறா நல்ல எதிர்காலம் இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அப்படின்னா இன்னமும் வந்து கிராமத்தில் வந்து அந்த மனசில் அந்த 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 அவர் பண்ண அந்த நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் இன்னும் ஞாபகம் இருக்குது. விஜய பிரபாகரும் உள்ளே வருவாப்புல. அப்போது இது அடுத்த கட்ட தலைவர்கள் அந்த 40 வயசு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு போட்டியாக வரும். அந்த காலத்தில் வரும்போது அவங்களுக்கு 55-60 வயசில் இருக்கும், கரெக்டான பீக்கில் இருப்பாங்க. அப்போது 2031 வந்து களம் மாறும். இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்.